சினிமா விமர்சனம் எழுத ஒரு வாரம் பத்திரிகைக்காரர்களுக்கு மீடியாக்களுக்கு தடை விதிக்க வேண்டும். திருப்பூர் சுப்பிரமணியம் கோரிக்கை. நண்பர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே, நீங்களும் சூர்யாவும் ஒரே சாதி என்பதன் காரணமாக இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீர்களா? வீட்டுல உட்கார்ந்துட்டு செல்போன்ல எடுத்துட்டு போடுறான். தடை செய்ய முடியுமா உங்களால? நிச்சயமாக விமர்சனங்களுக்கு தடை விதிக்க முடியாது. நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இந்த தடை உத்தரவுக்கு நீங்கள் கோர்ட்டு அனுமதியை வாங்க முடியாது. தெரியாதா? எல்லா ஹோட்டல்களிலும் சாப்பிட்டு ருசி பார்த்து நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் பில்லு வருது. பில்லு போய் கொடுக்குறோம். சினிமால விட்டு முதல்ல காசு வாங்கிடுறீங்க. 200 டிக்கெட்டுக்கு 500 கொடுத்து பாக்குறான். அவன் வைத்தறிச்சலே வெளியே வந்து கத்துவான். அதான் உரிமை. முதல்ல நல்ல படம் எடுங்க. நல்ல படத்துக்கு நாங்க தரமான விமர்சனம் கண்டிப்பா கொடுப்போம். பொது விவாதத்துக்கு வாங்க. எந்த டிவிலையும் நான் தயார். அதே மாதிரி எந்த யூடியூப்லயும் நான் தயார். நீங்க தயாரா? அதே மாதிரி மைக்கு கொடுத்த உடனே எல்லாம் ஹீரோ நினைக்கிறாங்கன்னா, எல்லோரும் ஹீரோ தான். அவங்க குடும்பத்துல அவங்க ஹீரோ தான். அவனுக்கு அவன் ஹீரோ தான். இல்லன்னு மறுக்கிறீங்களா சத்யராஜ்? இன்னைக்கு தான் நீங்க புரட்சி தமிழன் சத்யராஜ். அப்போ தெலுங்கு படத்தில் நடிக்கிறேன்னு சொன்ன புரட்சி தமிழன் இந்த படத்தை போடாதீங்கன்னு சொல்றது நீங்க தான். நீங்க தான் முரண்பாட்டின் மொத்த உருவம். மிஸ்டர் சத்யராஜ். மிஸ்டர் சத்யராஜ், இன்னொன்னு நீங்க மறந்துட்டீங்க. காவிரி பிரச்சனையில சத்யராஜுக்கு கன்னடத்திலே படத்தை வெளியிடக்கூடாது என்று கன்னட வெறியர்கள் பலர் கூக்குரலிட்டனர். தமிழ் படம் போடும் தியேட்டர்களை ரகளை செய்தனர். ஆனா உங்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்தவர்கள் பத்திரிகையாளர்கள், நான் உள்பட. யூடியூப்ல பேசியிருக்கேன். நன்றி மறந்து பேசுறீங்களே. வாய்க்கொழுப்பு சேலையில வெடிஞ்சதோ இல்ல வாய்க்கொழுப்பு பேண்ட்ல வெடிஞ்சதோன்னு பேசப்படாது. ஜோதியாவும் சொல்லியிருக்காங்க, தயாரிப்புல ஞானவேல் ராஜாவும் சொல்லியிருக்காரு. முதல் அரை மணி நேர படம் சோகமாகத்தான் இருந்தது, நல்லா இல்ல, போர் அடிச்சுது. இப்ப 12 நிமிஷம் தூக்கி விட்டோம் படத்துலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவலையும் சொல்றாரு, படம் இருட்டாக இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் தூக்கிட்டோம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் படம் ஓடல. ஹீரோ நடிகரை செருப்பால் அடிப்பேன் சொன்னார் குஷ்பு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். FDFS மீடியா நேயர்களை போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வது. தவறாக நடக்க முயன்ற ஹீரோ நடிகரை செருப்பால் அடிப்பேன் சொன்னார் குஷ்பு. நேரலே, நடிகை குஷ்பு மிகவும் துணிச்சலானவர், வெளிப்படையாக பேசக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சியில இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியில இருந்தாலும் சரி, உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய நேர்த்தியானவர் குஷ்பு. அவர் சமீபத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. சினிமாவில் பெண்களிடம் தவறாக செயல்கள் நடைப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு குஷ்பு சொன்னார், சினிமா துறையில மட்டுமல்ல எல்லா துறையிலுமே பெண்களுக்கு அத்துமீறல் நடக்கத்தான் செய்கிறது. சினிமாவில் இருப்பவர்கள் செலிபிரிட்டிகள் என்பதால் அது வெளியே அதிகமாக தெரிகிறது. நானும் கூட இதே மாதிரி ஒரு நிகழ்வை சந்தித்திருக்கிறேன். என்னிடம் படப்பிடிப்பில் அந்த படத்தின் ஹீரோ துணிச்சலாக என் அருகில் வந்து காதருகே, எனக்கு வேண்டியதை செய்வீர்களா யாருக்கும் தெரியாமல் என்று கேட்டார். உடனே நான் காலில் இருந்த செருப்பை தூக்கி இங்கே வைத்து இதை அறையவா என்று சத்தம் போட்டு கேட்டேன். செட்டில் உள்ளவர்கள் அனைவரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் என்று சொன்னார் குஷ்பு. அது மட்டுமல்ல, பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடும் பொழுது யார் என்பதை துணிச்சலாக போலீஸ்காரர்களிடம் தகுந்த சாட்சியங்களிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் குஷ்பு. நம்முடைய கேள்வி என்னன்னா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்கல்ல, அந்த ஹீரோ நடிகர் யாருன்னு சொல்லியிருக்கலாம்ல, நீங்களும் தானே மறைக்கிறீங்க. ஊருக்கு ஒரு நியாதி, உங்களுக்கு ஒரு நீதியா என்ன? மிஸ்ஸஸ் குஷ்பு, சினிமா விமர்சனம் எழுத ஒரு வாரம் பத்திரிகைக்காரர்களுக்கு மீடியாக்களுக்கு தடை விதிக்க வேண்டும். திருப்பூர் சுப்பிரமணியம் கோரிக்கை. திருப்பூர் சுப்பிரமணியம் எனக்கு நெருக்கமானவர். அடிக்கடி தொலைபேசியில் பல சினிமா தகவல்களை சொல்வார். இப்போது அவராகவே கங்குவா படம் சரியாக ஓடவில்லை என்று சொன்னதும் மீடியாக்காரர்களை
குறை சொல்லுகிறார் திருப்பூர் சுப்பிரமணியம். நண்பர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே, நீங்களும் சூர்யாவும் ஒரே சாதி என்பதன் காரணமாக இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீர்களா? ஒரு வாரம் கழித்து விமர்சனம் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. புதிய படம், புதிய இயக்குனர், புதிய அறிமுக நடிகர் நடிகைகள் நடிக்கிறார்கள். அப்போது அவர்கள் எங்களிடம் வந்து, ஐயா பத்திரிகைக்காரர்களே, நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி, நீங்க தான் எங்க படத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும், எங்களுக்கும் ரசிகர்களுக்கும் பாலமாக இருப்பவர்கள் நீங்கள், எவ்வளவு சீக்கிரம் விமர்சனம் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் விமர்சனம் எழுதுங்கள் சொல்கிறார்கள். ஏன்னா இந்த விமர்சனம் பார்த்துட்டு தான் படத்துக்கு வர்றான். வாழை படம் 3 நாளைக்கு முன்னாலே போட்டாங்க. அதே போல ஓடுகிற படங்கள், நம்பிக்கை உள்ள இயக்குநர்களின் படங்கள் முன்னுமே 2 நாளைக்கு முன்னாலே போட்டுறாங்க. முதல்ல விமர்சனம் கொடுங்க சார், விமர்சனத்தை பார்த்தா மக்கள் தியேட்டருக்கு வரட்டும் சொல்கிறார்களா இல்லையா? நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன். இப்ப நீங்க பாட்டி சொல்லிட்டு போயிருவீங்க தியேட்டருக்காரங்க, ஒரு வாரம் கழிச்சு விமர்சனம் எழுதுங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு ஓடன என்ன ஓடாட்டி என்ன, நஷ்டப்படுற போது தயாரிப்பாளர் தானே, நீங்க தான் வாடகை வாங்கிறீங்களே. என்ன சுப்பிரமணியம் அண்ணா, நான் சொன்ன கரெக்டா? சரி வேண்டாம், உங்க கருத்துக்கே வர்றேன். நீங்க தியேட்டர்ல வந்து யூடியூபர்ஸ் வந்து கச்சா முச்சான்னு கேமரா வச்சு எடுத்து படத்தை கெடுத்துறானுங்க அப்படின்னு சொல்றீங்க. தியேட்டருக்குள் யாரும் யூடியூபர்களை கேமராவை கொண்டு அனுமதிக்காதீங்கன்னு சொல்றீங்க. சந்தோஷம். இப்போ தியேட்டரை விட்டு வெளியே போறான், வீட்டுல உட்காந்துக்கிட்டு செல்போன்ல எடுத்துட்டு போடுறான். தடை செய்ய முடியுமா உங்களால? நிச்சயமாக விமர்சனங்களுக்கு தடை விதிக்க முடியாது. அது பத்திரிகை சுதந்திரம். நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது இந்த தடை உத்தரவுக்கு நீங்கள் கோர்ட்டு அனுமதியை வாங்க முடியாது. தெரியாதா? சரி, உங்க விஷயத்துக்கு வரணும். எல்லா படமும் ஐயா திட்டி எழுதுறான். நான் தான் இருக்கேன். கங்குவா படத்துக்கு கூட ஒளிப்பதிவு மிக அருமையாக இருக்கிறது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளருக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது கிடைக்கும் சொன்னது நான். இந்த படத்துக்கு ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. மிக சிரமப்பட்டு உயிரை துச்சமாக கருதி சூர்யா நடித்திருக்கிறார் சொன்னது நானு. படம் சுமாரா இருக்குன்னு சொன்னது நான் தான். என்னை பொறுத்தவரையில் நான் இப்படி சொல்லவே இல்லை. ஆனாலும் படம் ஓடல. அது காரணம் என்னன்னா, ஜோதியாவும் சொல்லியிருக்காங்க, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் சொல்லியிருக்காரு. முதல் அரை மணி நேர படம் சோகமாகத்தான் இருந்தது, நல்லா இல்ல, போர் அடிச்சுது. இப்ப 12 நிமிஷம் தூக்கி விட்டோம் படத்துலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு தகவலையும் சொல்றாரு, படம் இருட்டாக இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் தூக்கிட்டோம் என்று சொல்லுறார். முதல் இன்டர்வலுக்கு முன்னால படம் நல்லா இல்லைன்னா பாதி பேர் இருந்துச்சு போயிடுவான். சரி, இப்போ ஹோட்டலுக்கு போறோம்யா, சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாம்பார்ல உப்பு புளி காரம் எதுவுமே இல்லை, என்னையா சாம்பார் இது அப்படின்னா அங்கிருந்து கேஷியர் ஓடிடுவாரு, இல்லை முதலாளி ஓடிவாரு. சாப்பிட்டு, சாரி சார் மன்னிச்சுங்க, நாங்க சரிப்படுத்திடும், நீங்க வேற ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுங்க, காசு கொடுத்து நீங்க சாப்பிட்டதுக்கு காசு வேண்டாம்னு சொல்லிடுவார். சொல்லுவாரா மாட்டாரா? ஏன்னா அந்த சத்தம் எல்லாரும் கேட்கும், எல்லாம் எஞ்சி போயிடுவான். அதுக்காக இப்படி சமாதானப்படுத்துவார். ஆனா அவன் பாதி சாப்பாட்டு காசு கொடுக்காம போயிடுவான். எல்லா ஹோட்டல்களிலும் படம் சாப்பிட்டு ருசி பார்த்து நல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் பில்லு வருது. பில்லு போய் கொடுக்குறோம். சினிமாவில் விட்டு முதலே காசு வாங்கிடுறீங்க. 200 ரூபா டிக்கெட்டுக்கு 500 கொடுத்து பாக்குறான். அவன் வைத்தறிச்சலே வெளியே வந்து கத்துவான். அதான் உரிமை. ஏன்னா ரைட் டு ரீகால் என்று ஓட்டு போட்டவர்களையே திரும்ப அழைக்க வேண்டும், சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நாடு, இந்த நாடு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்லா இல்லாத படத்தை காசு கொடுத்து பாக்குறான். அந்த காசு கொடுத்து பாக்குற வெறியில வைத்தறிச்சல்ல அவன் பேசுறான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? யார் தடை விதிக்க முடியும் சொல்லுங்க? முதல்ல நல்ல படம் எடுங்க. நல்ல படத்துக்கு நாங்க தரமான விமர்சனம் கண்டிப்பா கொடுப்போம். அதுக்கு நாங்க உத்தரவாதம். நல்ல படத்தை கண்டிப்பா ரசிப்பான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க, படத்தை பார்க்கலாம் சொல்லிட்டு போன ரசிகர்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. அதை எடுத்து போட்ட யூடியூபரும் இருக்கத்தானே செய்யறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த கவனிச்சிங்க. முதல்ல இந்த தியேட்டருக்கு வந்து யூடியூபர்களை கூப்பிட்டு போய் கேமராக்காரங்களை கூப்பிட்டு போய்
ரிவ்யூ எடுங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்றதே தயாரிப்பாளர் தான். முதல்ல தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுங்க. நீங்க தடை போட்டுக்கிட்டு எங்க தடை போடுறாங்க பாப்போம். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், தினத்தந்தியில சினிமா விளம்பரம் கொடுக்க கூடாதுன்னு தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் போட்டுச்சு. 2 வாரம் விளம்பரம் கொடுக்கல தினத்தந்தியில. தினத்தந்தி என்ன போச்சு? தினத்தந்தி நல்லா தான் வச்சு. ஆனா தயாரிப்பாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்க 2 வாரம் தியேட்டர் கூட்டமே இல்லைங்க, எந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு யாருக்குமே தெரியலீங்க, எங்க படம் ரிலீஸ் ஆகுதே தெரியலங்க. சொன்னது யாரு? தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள். நாங்களா சொன்னோம்? சொன்னோம். அப்போ விளம்பரம் என்பது அத்தியாவசிய தேவை. இந்த கலியுகத்துல பூக்கடைக்கே விளம்பரம் தேடுகிற காலம் இது. உண்மையா இல்லையா? அப்புறம் நீங்க பாட்டுக்கு பண்ணாதீங்க. சொல்லி பாருங்க தயாரிப்பாளர்கிட்ட, ஏங்க நீங்க யூடியூபர்களை யாரும் விமர்சனம் போடாதுன்னு சொல்லுங்க, மீடியாக்காரங்களை விமர்சனம் போடாதுன்னு சொல்லுங்க. வாழை படம் வெற்றி பெற்றதுக்கு காரணமே முன்கூட்டியே விமர்சனம் வந்ததுதான். உண்மையா இல்லையா? சொல்லுங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே. சரி வேண்டாம், பொது விவாதத்துக்கு வாங்க. எந்த டிவிலையும் நான் தயார், அதே மாதிரி எந்த யூடியூப்லையும் நான் தயார். நீங்க தயாரா? முதல்ல நீங்க சொல்ற கருத்தை தயாரிப்பாளர் யாரோ ஆதரவு கொடுத்தாங்களா? அப்படியே ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அவங்களே நான் சொல்றேன். அண்ணே சத்யராஜ் அண்ணே, நீங்க எத்தனை படம் உங்களுக்கு நாங்க நல்லா இருக்குன்னு எழுதியிருக்கோம். தியேட்டர் பிரிவியூ தியேட்டர் வாசல் இருந்துகிட்டே படம் எப்படி இருந்துச்சு, கைவிலிக்கு நல்லா இருக்கு சொன்னது யார்? நாங்க தானே. பிரிவியூ போட்டது யாரு? நீங்க தானே பிரிவியூ போடுறீங்க. நீங்க 1 வாரம் கழிச்சு போடுங்க, சொல்லுங்க. 1 வாரம் கழிச்சு பிரிவியூ போடுங்க. போடுவீங்களா? ஏங்க நல்லா இருக்கிற படத்துக்கு முன்னுக்கூட்டியே தயாரிப்பாளர்கள் போட்டு விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்றாங்க சத்யராஜ். நீங்க என்ன ஹீரோ வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, அடுத்த படத்துல நடிப்பீங்க. அதே மாதிரி மைக்கு கொடுத்த உடனே எல்லாம் ஹீரோ நினைக்கிறாங்கன்னா, எல்லோரும் ஹீரோ தான். அவங்க குடும்பத்துல அவங்க ஹீரோ தான், அவனுக்கு அவன் ஹீரோ தான். இல்லன்னு மறுக்கிறீங்களா சத்யராஜ்? நீங்க ஆரம்ப காலத்துல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? எம்ஜிஆர் ரசிகரா கோயம்புத்தூர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்தீங்கன்னு சத்யராஜ் பழச நினைச்சு பாருங்க. இன்னைக்கு தான் நீங்க புரட்சி தமிழன் சத்யராஜ். அப்போ தெலுங்கு படத்துல நடிக்கிறேன்னு சொன்ன புரட்சி தமிழன் இந்த படத்தை போடாதீங்கன்னு சொல்றது நீங்க தான் முரண்பாட்டின் மொத்த உருவம். மிஸ்டர் சத்யராஜ், மிஸ்டர் சத்யராஜ், இன்னொன்னு நீங்க மறந்துட்டீங்க. காவிரி பிரச்சனையில சத்யராஜுக்கு கன்னடத்திலே படத்தை வெளியிடக்கூடாது என்று கன்னட வெறியர்கள் பலர் கூக்குரலிட்டனர். தமிழ் படம் போடும் தியேட்டர்களே ரகளை செய்தனர். ஆனா உங்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்தவர்கள் பத்திரிகையாளர்கள், நான் உள்பட யூடியூப்ல பேசியிருக்கேன். நன்றி மறந்து பேசுறீங்களே. என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வு உண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. வாய்க்கொழுப்பு சேலையில வெடிஞ்சதோ இல்ல வாய்க்கொழுப்பு பேண்ட்ல வெடிஞ்சதோன்னு பேசப்படாது. நீங்க என்னங்க காசு வாங்கினீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. படம் ஓடணுங்கிற கவலை தயாரிப்பாளர் தானே. பிள்ளை பெத்த வழி யாருக்கு தெரியும்? தாய்க்கு தானே தெரியும். அளந்து பேசுங்கள், உண்மையை பேசுங்கள், உளராதீர்கள். நேயர்களே, யதார்த்தமான சினிமா பதிவுகளுக்கு FDFS மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.